ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ வீடியோ என்ன கவர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 2024 உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஜூன் 9 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அடுத்த 100 நாள் என்ன பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போகணும், வீடியோ முழுமையாக பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் எப்படி கொண்டு போகணும், இந்த பிளானில் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இந்த பிளான் ஓகேனா இது தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிச்சயமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த பிளான் பக்காவாக சூட் ஆகும். ஓகே ரைட். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது Jan 31 நம்ம வந்து நான் அப்லோட் பண்ணுறோம். பிளான் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா February 10 ஆரம்பித்து May 20 வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 100 நாள் உங்களுக்கான ஸ்டடி பிளான். இந்த 100 நாள் யார் ஒருத்தர் டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்களோ நிச்சயமாக ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துருங்க. எல்லா விஷயமும் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க ஃபீல் ஆகும். பிளான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணும் போது தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஒரு வேலை நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் உழைக்க தான் செய்யணும். உழைக்காமல் எதுவுமே வந்து பின்னாக கிடைக்காது. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்கள் கையில் தான் வந்து பின்னாக இருக்குது. ஓகே, வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஒரு தீக்குச்சி அணைஞ்சு தான் ஆகணும். நீங்களும் அதே தான் ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ரைட். சரி, இப்போ குரூப் 4 நம்ம வந்து பின்னாக படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து பின்னாக பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு 100 நாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா வந்து பின்னாக போகணும். மைண்டை ஸ்ட்ராங்காக வந்து ஏற்றிக்குவாங்க. சரியா? இங்கே கொடுக்கப்பட்ட எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பின்னாக போட்டு ஆகணும். ரைட். ஓகே, தமிழ் அப்படின்னு சொல்லும் போது மினிமமாக நீங்கள் 95 கிட்ட போட்டே ஆகணும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரு 94 அப்படின்னா வந்து பின்னாக ஓகே தான். 90 கீழே போகவே கூடாது. மினிமம் 95, அதிகபட்சமாக 98. தமிழை ஈஸியாக கவர் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சாலிடாக 93 96 வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் போட முடியும். இது மாதிரி போட்டிருக்காங்க, நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 75 கேள்விகளில் 60 கேள்விகள் குறைஞ்சபட்சம் போட்டாகணும், அதிகபட்சம் 65. மேக்ஸில் மினிமம் 22, மேக்ஸிமம் 23. ஓகேவா? அப்போது கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் 200 கேள்விக்கு 177 கேள்விகள் போட்டாகணும், அதிகபட்சமாக 186 கேள்விகள் போட்டாகணும். ஏன்னா கட் ஆஃப் பற்றி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதிகமாக போட்டால் தான் சேஃப் ஜோனே. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக வச்சுக்கோங்க. இதை மைண்டில் இருந்ததுன்னா எங்கேனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காக போயிட முடியும். ஓகே ரைட். கிளியரா? ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், தமிழுக்கு டெஸ்ட் வந்து பின்னாடி கொடுத்தாச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ரைட்டா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் குரூப் 4க்காக நிறைய விஷயங்கள் வந்து பின்னாக வரும். ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம். ரைட்டா? சரி. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பின்னாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் கவர் பண்ண போகிறாங்க. பொது பாடப்பிரிவும் கணிதமும் மொத்தமாக 100 கேள்விகள் இதில் உண்டு. அடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள். இங்கிலீஷ் இங்கே கிடையாது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி பீப்புளுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து பின்னாக இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கும் மற்ற கேட்டகரிக்கும் இங்கே இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும்தான். தமிழை படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இங்கே வந்து பின்னாக வேண்டாம். சிலபஸை கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் டேட்டை கொடுத்தாச்சு. படிக்கிற வேலையை வந்து பாருங்கள், எந்த குழப்பம் மனசில் வந்து பின்னாக வேண்டாம். குரூப் 4 வேணும் அப்படின்னா இதை நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற விஷயத்தில் எந்த ஒரு காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அன்டில் ரொம்ப எமர்ஜென்சினா ஓகே, இல்லை அப்படின்னா படித்தே ஆகணும், வேறு வழி வந்து இல்லை. கிளியர்? ஓகே. ஸோ புக் லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இவ்வளோ தாங்க. இந்த புக் லிஸ்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக கொண்டு போங்களேன். கேட்க போகிற 75 கேள்விகளில் ஒரு 10 கேள்வி கரண்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து வச்சுக்கலாமே, அது வாரமாக தூக்கி போடலாம். பேலன்ஸு ஒரு 65 கேள்விகளில் நீங்கள் சமைச்சர் புக்கை சாலிடாக ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, 6 to 12 ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக 55க்கு மேலே போட முடியும். நிச்சயமாக வந்து பின்னாக பண்ணலாம். இல்லை வந்து இது முக்கியம் அது முக்கியம் இல்லை அதெல்லாம் பேசவே கூடாது, எல்லாமே படிக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் பட்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 12 எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து பின்னாக போயிருக்கும். ஸோ சமைச்சர் புக்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே குரூப் 4 கையில் போஸ்டிங் வந்து பின்னாக வந்துடும். ஓகேவா? அவங்க 10th லெவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம 12th வரைக்கும் வந்து பின்னாக பார்க்க போகிறோம். தமிழும் அப்படி தான், ஜிஎஸ் அப்படி தான். சரியா? ஓகே சரிப்பா. இப்போ பிளானை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் வந்து பின்னாக பாருங்கள். Feb 10 நம்ம வந்து பின்னாக ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இங்கே 19 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரல் 30 நாள், மே 20 நாள். ஓகேவா? இதில் ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு 101 நாள் கிட்ட வந்து வரும். நம்ம 100 நாள் வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? இதில் லாஸ்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு June 9 எக்ஸாம் வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. எலெக்ஷன்லாம் வந்து பின்னாக முடிஞ்சிடும், எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும். இதில் ஒரு 10 நாளும் இங்கே ஒரு 8 நாள் வந்துருக்கும். இந்த 18 days நீங்கள் ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். சயின்ஸுக்கெலாம் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இந்த பிளானை பொறுத்த வரைக்கும்.
டெய்லி வந்து பின்னாக வராது, எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ கிளியராக வந்து பின்னாக பாருங்கள். ஓகே ரைட். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தாங்க. நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு வந்து பின்னாக தமிழ், ஓகேவா, அடுத்து வந்து பின்னாக மேக்ஸு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பின்னாக வாங்க, ப்ராப்பராக வந்து பின்னாக முடிச்சிட முடியும். ஓகே, ஸோ அடுத்த 100 நாள் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சில விஷயங்கள் தியாகம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, போஸ்டிங்கை வாங்கலாம். அதாவது குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் 2 பண்ணுறவங்க, குரூப் 4க்கும் படிங்க. ஏன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனால் எந்த வகையிலையும் குரூப் 1ம் குரூப் 4ம் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஜிஎஸ் எல்லாருக்குமே காமன் தான். சரியா? ஓகே, ஸோ பிளான் நம்ம வந்து பார்த்துலாம். அண்ட் மாஸ்டர் டெஸ்ட் பேட்சுக்கான 3rd பேட்ச் Feb 6 நம்ம வந்து பின்னாக ஆரம்பிக்கிறோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் கிளாஸும் நம்ம வந்து பின்னாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். February 3rd வந்து பின்னாக இருக்குது வித் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேவா? ரைட், பார்த்துடலாம். ஸோ பிளான் இங்கே வந்து பாருங்கள். இந்த பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறள். சரியா? லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் வந்து இருக்குது. தினமும் 5 குறள் படிங்க. இல்லையா மினிமம் ஒரு 3 குறள் படிங்க. டெய்லியும் வந்து பின்னாக படிக்கணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா திருக்குறளிலிருந்து உங்களுக்கு 4லிருந்து 5 கேள்விகள் நிச்சயம் வந்து பின்னாக வரலாம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் வந்து கவர் ஆகுது, யூனிட் நம்பர் 8 வந்து பின்னாக கவர் ஆகுது. சரியா? தனியாக கவர் பண்ணுறதை விட டெய்லி ஒரு சாப்பிடும் போதோ இல்லை மற்ற டைம்லையோ 2 குறள் இல்லை ஒரு 3 குறள், காலையில் 1, மதியானம் 1, நைட்டு 1. ஸோ படிக்கிறது 10 நிமிஷம் ஆகுமா ஒரு குறள் படிக்கிறதுக்கு? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஸோ காலையில், மதியானம், நைட்டு டெய்லி ஒரு 3 மினிமம் நீங்கள் படித்தா கூட 100 நாளில் எல்லா குறளும் படித்து முடிக்க முடியும். சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1300 குறளும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எது தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், பிளானை பிரேக் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், நான் டே 1ல் மொத்தம் வந்து பின்னாக படிக்க போகிறேன், அந்த மாதிரி வச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாக பிரிங்க. பிளானை பிரேக் பண்ணால் தான் ஈஸியாக வந்து பின்னாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஏணி வந்து இருக்குது. இந்த ஏணியில் படிக்கட்டு பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏற கஷ்டமாக இருக்கும். இதுவே குட்டி குட்டியாக வந்து பின்னாக போட்டு பாருங்கள், டக்கு டக்குன்னு மேலே வந்து பின்னாக போயிட்டே இருக்கலாம். இதே தான். என்ன பண்ணுங்கள், தினமும் 3 குறள் மினிமம், மேக்ஸிமம் 5 குறள். திருக்குறள் நீங்கள் இங்கே படித்தே ஆகணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சரியா? நான் சொல்கிற வார்த்தைகளை ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பிளான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதுபடி பசங்க கிராக் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தமிழுக்கு வந்து பின்னாக பார்த்துட்டோம், குறள் வந்து பின்னாக பார்த்துட்டோம். ரைட். ஸோ டே 1 பாருங்கள். February 10 பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கான சிலபஸை வந்து பின்னாக படிங்களேன். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க. பாலிட்டி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், டெஸ்ட் போடணும், எதுவுமே வேண்டாம். குரூப் 4 யூனிட் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ, 3மே, அதாவது இலக்கணம், உரைநடை என்னென்ன இருக்குதோ கம்ப்ளீட்டாக படித்து ஃபுல்லாக மக்கப் பண்ணி பார்க்காம எழுதி பார்க்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாதான் அடுத்த அளவுக்கு நீங்கள் வந்து போக முடியும். நான் சும்மா வந்து பின்னா கத்துறேன், பேசுகிறேன், போகிறேன், அது மேட்டரே கிடையாது. சிலபஸ் யார் ஒருத்தர் ப்ராப்பராக படித்து மக்கப் பண்ணி புல் ஸ்டாப் காமா மாறாமல் எழுதுகிறாங்களோ அவங்களால தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டே 1 இதுதான் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ டே 2லேருந்து பாருங்கள், நான் டேட் வைஸாக வந்து கொடுத்துருப்பேன். சப்போஸ் டேட் உள்ளே எங்கன்னா மாறி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி டைப்பிங் எரராக வந்துருக்கலாம். பட் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தாலும் மிஸ்டேக் இருந்தால் வந்து பின்னாக சொல்லுங்கள். சரியா? ஸோ ஒரு நாளுக்கும் நான் டே வைஸாக வந்து பின்னாக நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இதுக்கான PDF நம்ம டெலகிராம் வின்னன்ஷன் ஐஎஸில் வந்து பின்னாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். டெலகிராம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா வின்னன்ஷன் ஐஎஸ் சர்ச் பண்ணாலே வந்துடும். சரியா? PDF வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ன டாபிக் நீங்கள் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க, என்ன புக்கு வந்து பின்னாக படிக்க போகிறீங்க, கிளியராக வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 10th புக்கு வந்திருக்கு. இப்போ 10th புக்கில் பாடம் 1 சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இருக்கும், டிபிஎஸ்பி வந்து பின்னாக இருக்கும், அடிப்படை கடமை வந்து இருக்கும். ஆனால் டே 1ல் இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். இதை மட்டும் படித்தா வந்து பின்னாக போதும். பாருங்கள், டே 1ல் இன்ட்ரோடக்ஷன் டு பிரியாம்பிள், அறிமுகம் முதல் முகவுரை வரை. அப்போது இந்த சிலபஸுக்கு மட்டும் நீங்கள் படித்தா வந்து பின்னாக போதும் டே 1ல். ஓகேவா? ப்ளஸ் தமிழை வந்து பின்னாக படிக்கணும். நம்ம தமிழ் February 1 டெஸ்ட் வந்து பின்னாக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீ டெஸ்ட்டு. சரியா? இப்போ கொஸ்டின் வந்து பின்னாக பார்த்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணிடலாம், தமிழும் டெய்லி படிக்க போகிறீங்க, குறள் படிக்க போகிறீங்க, ஜிஎஸ் படிக்க போகிறீங்க, நடுவில் மேக்ஸ் வந்து பின்னா ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நாளுக்கும் கிளியராக என்ன டேட் வந்து கவர் ஆகுது, டே 3 வந்து கவர் ஆகுது. இப்போது நான் லிங்க் கொடுத்துற லிங்க் வச்சு கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் சமச்சர் புக்கில் இருக்காது, பட் எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பார்த்துருக்கணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக சில சீஸ் நம்ம வந்து பின்னாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 15 கேள்வி நீங்கள் போட முடியும். ஓகேவா? அதாவது ஒரு பெய்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் தான். ஒரு பெய்ட் பேட்ச் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே தான் இருக்குது. அதை தாண்டி என்னால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாது, ஒரு 1000 ரூபாய் கூட பே பண்ண முடியாத நிர்வாகம் எதனா வந்து பின்னாக பண்ணியாகணும். ஸோ அதுக்காகவும் சில விஷயம் வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாளில் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது, பட் நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் பண்ணியாகணும். கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ பாருங்கள், ஸோ ஒரு நாளும் நான் இங்கே ஃபுல்லாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது.
டே வைஸ் நான் ஃபுல்லாக இங்கே வந்து பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ என்னென்ன டேயில் படிக்கணும், என்ன புக்கு வந்து படிக்கணும், அதை விட நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ப்ராப்பர் ரிவிஷன் வந்து பின்னாக அவசியம். ஸோ ரிவிஷனும் இல்லை உள்ள வந்து பின்னாக இருக்கும். பாருங்கள், நான் ரிவிஷன் டே வந்து பின்னாக கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பார்ட் டைமாக இருந்தாலும் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி தான் நான் பிளானை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரஷ்லாம் வந்து பண்ணவே கிடையாது. பட் இருந்தாலும் 100 நாள் சிலபஸை முடிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். மேபி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் படிக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் ஆகும். பட் வழி கிடையாது. எனக்கு தேங்காய் வேணும், தென்னை மரம் ஏறு, வேறு வழி இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் இயர்லேயே கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போலாம் நீ படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா என்னால் முடிச்சிருக்க முடியும். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். பட் முடிக்க முடியும். சரியா? ஓகே. ஏன் நம்பிக்கை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம், குவிஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண சீக்கிரமாக அந்த பின்னாக முடிச்சிட முடியும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், சில விஷயங்கள் ஓல்டு புக்கில் வந்து பிளாக் படிக்கணும். ஸோ ஓல்டு புக் PDF நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓல்டு புக்கு முடிஞ்சால் படிங்க, படிக்க முடியாது விட்டுருங்க. ஏன்னா நான் வீடியோ வந்து பிளாக வச்சிருக்கேன், நான் வீடியோ கொடுத்துட்றேன், அதை மட்டும் பார்த்தாலே போதும். வேறு எதுவுமே வந்து பிளாக வேண்டாம், அது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லா நாளுக்கும் உங்களுக்கு டே வைஸாக எல்லா பிளானுமே வந்து பிளாக இருக்கும். மேக்ஸுக்கு நம்ம வந்து மேக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் மேக்ஸ் ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகேவா? சங்கதான் பிளாக நீங்கள் பண்ணி ஆகணும் எல்லாமே. அதாவது 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது Group 1, Group 2, Group 3, Group 8, Group 7 எல்லாமே நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். ஓகேவா? முக்கியமாக சயின்ஸும் வந்து பின்னாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் உள்ளே வந்து பின்னாக வந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு உள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே சயின்ஸுக்கு முக்கியத்துவம் வந்து பின்னாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஃபாஸ்ட்னாலே சயின்ஸ் அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ சயின்ஸுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் வந்து பின்னாக கொடுக்கணும். ஸோ சயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து பின்னாக ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ஓகே. ஸோ பிளான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ 1 hour மேலே போகுங்க. நான் ஃபுல்லாக வந்து பின்னாக சொல்ல விரும்பல, நான் அப்படியே வந்து பின்னாக ஸ்கால் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ரைட். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், May 13 உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து பின்னாக கவர் ஆகும். ஓகேவா? அதாவது எல்லாமே யூனிட் நம்பர் 2, அதாவது 1 வந்து பின்னாக சயின்ஸு, 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸு, 3 வந்து பின்னாக ஜியாகிரஃபி, நெக்ஸ்ட்டு எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் நம்பர் 7, நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9 மேக்ஸ். ஓகேவா? இந்த 8 யூனிட்டுமே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக முடிச்சிருக்கோம். ரைட்? ஓகே. இப்போது அடுத்தது ஸோ என்ன பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஒரு 6 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் வந்து பின்னாக பண்ண போகிறீங்க. இப்போ டவுட் வந்து பின்னாக வரும். என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் இன்னும் டச் பண்ணல, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பின்னாக டச் பண்ணல, ஜிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பட்ச் வந்து பின்னாக பார்க்கணும். ஸோ என்ன வந்து பின்னாக பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நான் சயின்ஸுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து பின்னாக ஒரு 20 days வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். இது மட்டும் போதுமாக தான் வந்திருக்காது. ஸோ சயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பின்னாக பேசுகிறேன். சயின்ஸுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஃபிசிக்ஸ் 12, கெமிஸ்ட்ரி 12, பயாலஜி 12, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 36 டெஸ்ட் வந்து பின்னாக ஆச்சு. ஓகேவா? எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் என்னெல்லாம் கவர் ஆகுமோ மொத்தமாக ஒரு டெஸ்ட்டாக மேக் பண்ண வந்து பின்னாக வச்சுருக்கேன். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் February 10 வந்து பின்னாக ஆரம்பிக்குது. March 15க்கு அப்புறமா டேட் ஞாபகம் வச்சுங்க, March 15க்கு அப்புறமா நம்ம டெலகிராம் குரூப்பில் சயின்ஸுக்கு இருக்கிற மொத்த PDF நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட வந்து பின்னாக போதும். 36 இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தா கூட வந்து பின்னாக போதும். ஜஸ்ட் சயின்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம கூட கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் புக் எடுத்து படிக்க முடியல, கான்செப்ட் புரியலனா கவலையே வேண்டாம், அந்த பக்கம் போகவே போகாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக வந்து பின்னாக பார்க்கணும். நம்ம கொஷின் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாலே கேட்டால் ஒரு 10 கேள்வி கேட்டாங்கன்னா நிச்சயமாக 7லேருந்து 8 கேள்விகள் சாலிடாக போட முடியும். நீங்கள் சயின்ஸை மக்கப் பண்ணி விட போகலாம். ஏன்னா சயின்ஸை பொறுத்து நிறைய படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ நமக்கு தேவையானது இந்த 10 கேள்விக்காக அவ்வளோ புக்கை படிக்கணுமான்ற விஷயம் வந்து பின்னாக வரும். ஸோ அதுக்காக தான் சயின்ஸை உள்ள பிளான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி PDF வந்து பின்னாக வரும், நோட்ஸ் வந்து பின்னாக வரும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கேட்கப்படுற 10 கேள்விகளில் 70% கேள்விகள் தாராளமாக போட முடியும். சயின்ஸுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து பின்னாக போடலாம். ஸோ நின்று அடிக்க முடியும். தாராளமாக நம்பி நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஆரம்பிக்கிறீங்க, கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். பட் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுற முடியும். ஏகப்பட்ட காம்படிஷன், நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சது பக்கம் தாண்டி சில விஷயம் வந்து நான் கொடுத்துருப்பேன். காரணம் என்னென்னா எது வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஓல்டு புக்கை படிக்கணும், தமிழுக்கு நியூ புக்கை படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், சயின்ஸ் பார்க்கணும், மேக்ஸ் பார்க்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், உழைக்கணும். வேறு வழியை வந்து பின்னாக இல்லை. தியாகம்தான் உன்னை உயர்த்தும் குமாரே அப்படின்னு சொல்கிற மாதிரி தியாகம் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தாங்க ஆகணும். மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, லவர் கூட வெளியே போகணும், லவர் கூட சண்டை போடணும், வீட்டில் அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, அதுக்காக நான் ஃபீல் பண்ணணும். சான்ஸே இல்லை, அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, திட்டு தான் செய்வாங்க.
ஓகேவா? பர்சனலாக என்ன இருக்குன்னா ஓகே பெட்டர் ஓகே. பட் படிக்க சம்மந்த விஷயங்கள் எதனா வருது அப்படின்னா அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை பட்டு படிங்க. நோ சென்டிமெண்ட், நோ எமோஷன். ஓகேவா? எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு வந்து இப்போ நகை பண்ணிக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சியாக ஃபீல் பண்ணோமா ஃபீல் பண்ணுங்கள். இல்லை தவிர்க்க முடியாதா ஓகே பண்ணுங்கள். ஆனால் தவிர்க்க முடிய விஷயங்கள் நிறைய விஷயம் நம்ம உள்ளவங்க போட்டு வச்சுருப்போம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும், டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும். பட் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாண்டடாக உள்ளே வாங்கி போட்டுக்கிட்டு என்னால் படிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் நம்மளா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்லாம் மைண்டில் போட்டு யோசிக்கிட்டு இருப்போம். முக்கியம் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம லவ் பிரச்சனை, ஒரு சில விஷயங்களாக இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும்னா அவாய்ட் பண்ண முடியும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 100 நாள் டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக வந்து இப்போ நகை படிங்க. போஸ்டிங்கை வாங்குங்க. லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் 1 மார்க்கில் விட்டுருப்பீங்க, 2 மார்க்கில் விட்டுருப்பீங்க. அது எல்லாமே இப்போ அடிச்சாகணும் அப்படின்னா நின்று அடிக்கணும்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், எதை பற்றியும் திங்க் பண்ண வேண்டாம். ப்ரிப்பரேஷன் 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 அது மட்டும்தான். அன்டில் எமர்ஜென்சி எதனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், எதனா வந்து போகலாம். அதை தவிர்த்து சில்லியான ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உள்ளே வந்து பலியிட வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் தியாகம் பண்ண போய் தான் ஒரு சில விஷயம் வந்து பின்னாடி கிடைக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் அது தூங்குங்க. டெய்லி ஒரு 7 ஹவர்ஸாக தூங்கணும். தூங்கினா தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது பகல் ஃபுல்லாக வந்து ஃபோனை பார்த்துட்டு முக்கியமாக யூடியூப் பக்கம் போகும்போது எதை வேணுமோ அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ வந்து பின்னாக பார்க்குறீங்கன்னா கீழே இந்த வீடியோ வந்து பின்னாக வரும். அதை பார்க்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பின்னாக வரும். அது ஒரு மைண்டு செட் ஆகிடுங்க. ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க போனீங்கன்னா 100 ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது. இப்போ ரீசனாக நம்ம பிஎம் கூட வந்து பின்னாக சொல்லியிருந்தாங்க, ஷார்ட்ஸ் வந்து பின்னாக பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு. எஸ், அதான் வந்து பின்னாக உண்மை. எது வேணுமோ ஆன்லைனில் அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இருக்கா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற எதையும் பார்க்க வேண்டாம். பிளான் இருக்கா பிளானை பார்த்தோமா போய்ட்டு வேலையை வந்து பாருங்கள். கண்டபடி டைம் நீங்கள் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா போனால் திரும்ப வந்து பின்னாக வராது. 2024 விட்டுட்டிங்கன்னா 26க்கு அப்புறம் தான் எக்ஸாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஒரே ஒரு மோட்டிவேஷன். 24 விட்டா 26 தான். 26 எக்ஸாம் எழுதிங்கன்னா 28 தான் போஸ்டிங் வந்து கிடைக்கும். இது கேட்க காமெடியாக இருக்கலாம், பட் சீரியஸ் வந்து தான் புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ஸோ புரிஞ்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸை தட்டி தூக்கணும். அண்ட் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் ஸ்கெடியூல் சூப்பர் 50க்கான ஸ்கெடியூல் ரெடி ஆகிட்டு இருக்கு. 50 டெஸ்ட்டு சாலிடாக வந்து பின்னாக இருக்கும். அந்த 50 டெஸ்ட்டு இந்த 100 நாள்லேருந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 50 டெஸ்ட்டுமே நம்ம குரூப்பில் வந்து வரப்போகுது. தனியாக குரூப் ஆரம்பிக்கலாமா இல்லை இதிலே வந்து கண்டக்ட் பண்ணலாமா வந்து பின்னாக சொல்லுங்கள். 2 பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று குவிஸ் மாடலும் வந்து பின்னா நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பிடிஎஃபாக வந்து பின்னாக பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பிடிஎஃப் தான் வந்து பின்னாக ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் குவிஸ் மாடலும் சேர்த்து வந்து பண்ணலாமா? ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நான் வந்து பின்னாக பே பண்ணி தாங்க வந்து பின்னாக போட போகிறேன். அதாவது வெளியே வந்து பே பண்ணி தான் நான் குவிஸ் வந்து பின்னாக போட வைக்கிறேன். அது நான் வந்து பே பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட வந்து பின்னாக நான் மணி கேட்கல, வரது வந்து பின்னாக போதும். ஓகேவா? பட் இதில் நான் 2மே வந்து கொண்டு வர போகிறேன். டெலகிராமில் ஒரு குவிஸ் நான் போட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பிடிஎஃப் வந்து பின்னாக வரும், கவலைப்படாதீங்க. பட் குவிஸு நான் போடும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி வந்திருக்கும், ட்ராக் மாறாமல் வந்திருக்கும். இதான் நான் கேட்க போகிற கேள்வி. அதை கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்க்கான அட்டவணை வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.